ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இதை வந்து மனச்சான்றின்படி தான் இதை பேசணும். இதில் வந்துட்டு ஊடகங்கள் எல்லாம் நீங்கள் இடத்துல யார் கூட நிற்கணுங்கிறது நீங்கள் முடிவெடுத்து தான் நிற்கணும். பாருங்க, அரசு வீடு தேடி அரசுன்னு விளம்பரம் செய்து எத்தனை 100 கோடிகளை கொட்டி நீங்கள் வரும்போதெல்லாம் பார்க்குறீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் வந்து எப்போவுமே செய்தி அரசியல் தான் செய்யும். சேவை அரசியலோ செயல் அரசியலோ அவங்களுக்கு தெரியாது, செய்யவும் மாட்டாது. இப்போவும் வீடு தேடி அரசுங்கிறாங்க. என் மக்கள் ரோடு தேடி வராங்க போராடுவதற்கு. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை. சட்டசபையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்குங்கிறாங்க. இதுல பெருமை அடைய ஏதாவது இருக்கா? அப்படி என்றால் இந்த அரசு 1 லட்சம், இந்த அரசும் முந்தைய அரசுகளும் மக்களுக்கு 1 லட்சம் பிரச்சனைகளை கையளித்திருக்கிறது, 1 லட்சம் போராட்டங்களை அவர்களுக்குள் திணித்திருக்கிறது அப்படின்னு தான் பொருள். அதுக்கு இதுல பெருமை அடைகிறதுக்கு ஒண்ணும் இல்லை. லட்சம் பிரச்சனை இருக்கு இங்க. இப்போ பல போராட்டங்களுக்கு போராடவே அனுமதி இல்லை. இப்ப இந்த ஆசிரியர் பெருமக்கள் சொல்ற மாதிரி போராடி கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று என்னுடைய செவியை, என்னுடைய நேர்காணலை கேட்கிற அறிவார்ந்த இன மக்கள், இந்த மண்ணின் மக்கள் சிந்திக்கணும். போராடி கொண்டிருப்பவர்கள், வீதியில் நிற்பவர்கள் யார் என்று பாரு. நம்மை சுமக்கிற தாய் 10 மாதம்தான் உயிர் கருவறையில் வைத்திருக்கிறார். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பல ஆண்டுகள், 18-20 ஆண்டுகளுக்கு மேலே அறிவு கருவறையில் வச்சு நம்மை சுமக்கிறார். பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டுகிறார்கள். இதுதான் உலகம். இவர் உன் பெரியப்பா, இவர் உன் அப்பா, இவன் ஒரு சித்தப்பா, இவன் உன் பாட்டி, இவர் உன் தாத்தா, இதெல்லாம் சொல்லுகிற மாமா அத்தை. இந்த உறவுகளை உலகத்தை காட்டுகிறது. மரம், செடி, கொடி. ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்துக்கு காட்டுவது ஆசிரியர் பெருமக்கள் தான். உலகத்துக்கு இவன் தான் அலெக்சாண்டர், இவன் தான் சாக்ரட்டிஸ், இவன் தான் ஏங்கல்ஸ், இவன் தான் பிளாட்டோ, இவன் தான் புத்தன், இவன் தான் பூலே, இவன் தான் அம்பேத்கர். இதெல்லாம் காட்டுவது யார்? உலகத்திற்கு ஆசிரியர் பெருமக்கள் தான். இன்னைக்கு சீமா நின்று இந்த உத்தனை ஊடகத்துக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கே என்னை உருவாக்கிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். அலெக்சாண்டரே சொல்றான், என்னை உருவாக்கியது என் ஆசிரியர் பெருமக்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க. இது ஒன்றும் புதுசா அவங்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி போராடலை. அறிவார்ந்த மக்களே, இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அன்றைக்கு இதே கோரிக்கை, அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது இதே கோரிக்கையை வச்சு போராடினார்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 12,000 பேர். இந்த கோரிக்கைக்கு நானும் அப்போது போராடினேன். அவர்களுக்கு ஆதரவாக ஐயா ஸ்டாலினும் போராடினார். அப்ப அவர் அடுத்து எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர் பணியை முழு நேர நிரந்தர பணியாக மாற்றி தருவேன் என்ற உறுதியை அளித்தார். அது அவர்களுடைய 181வது அறிக்கையில அது இருக்கிறத 181வது விதி, அதை நிறைவேற்றுங்கள். அவர் கொடுத்த வாக்குறுதி தான், அவர் கொடுத்த வாக்குறுதி தான். அதை நிறைவேற்ற சொல்லி ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து போராடுறாங்க. 3.5 ஆண்டுகள், அடுத்த 6 மாசத்தில் தேர்தல் வரப்போகுது. ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது உங்களுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு, விரைவில் அறிவிப்பு வரும், உங்களுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு, விரைவில் அறிவிப்பு வரும். இதுவரை வரல. போராடுகிறவர்கள் 10 நாளா போடுற. ஜூலை 8ஆம் தேதி தொடங்கிய போராட்டம். போராட போக குவிய விடாம தடுக்க, அதுல குவிந்தவர்களை தூக்கி கொண்டாந்து ஒரு மண்டபத்தில் அடைக்க, திருப்பி மாலையில் விடுதலை செய்ய, அவர்கள் ஊருக்கு போய் திருப்பி வர முடியாதுன்னு இங்கேயே தெருவோரங்களில், தொடர்வண்டி நிலையங்களில், பேருந்து நிலையங்களில் படுத்து கிடந்துட்டு திருப்பி அங்கேயே குளிச்சுட்டு வந்து பச்சையும் பட்டினியுமா குடும்பத்தை பார்க்காம போராடி கொண்டிருக்கவன் யாரு? ஆசிரியர் பெருமக்கள். அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க, ஒரு வலிமை மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்களும் உழவர் குடிமக்களும் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் நாடு. மருத்துவன் போற்றப்படுகிறான், மருத்துவனுக்கு மதிப்பு இருக்குன்னா அது நோயுற்ற சமூகம். காவல்துறைக்கு, வழக்கறிஞருக்கு, நீதிபதிகளுக்கு மதிப்பு இருக்கு ஒரு நாட்டிலன்னா அது குற்ற சமூகம். அது குற்ற சமூகம். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த சமூகம். எந்த நாட்டில் உழவர் குடிகள் போற்றப்படுகிறார்கள், கொண்டாடப்படுறோம், அதான் பசியற்ற சமூகம். ஆனால் அப்படிப்பட்ட கட்டமைப்பு இங்க இருக்கா? ஆசிரியனே வீதியில் நிற்கிறான், நான் வீடு தேடி போறேன், ஓரணியில ஒன்று சேரு,
உங்களோடு முதல்வர். ஏன் இவர்களோடு முதல்வர் வரல? இவர்களோடு முதல்வர் வரலையே, ஏன் வரல? இது மட்டுமா? 14,000 பேர், இங்க 12,000, 14,000 பேர் ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தேர்வு எழுதி காத்திருக்கான். எப்போ? சரியான வயதில் படிச்சு முடிச்சுட்டு. 14 வருஷம் காத்திருந்தவன உனக்கு வயது போயிடுச்சு, 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னு தூக்கி வீசுற. நீதான் சொன்னா வந்துருன்ட்டு. பாருங்க எப்படிப்பட்ட கொடுமை நடக்குதுன்னு பாருங்க. 14,000 பேர் ஆசிரியர் தேர்வுக்கு எழுதி பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறான். 14,000 பேர். இந்த ஆசிரியர்களுக்கு, இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாசம் 12,500 ரூபாய் வாழ முடியுமான்னு பாருங்க. மின் கட்டண உயர்வு, சொத்து வரியில கட்டட உயர்வு, வாடகை உயர்வு, இதுல எல்லாம் எங்க போய் வாழ முடியும்? எங்க போய் வாழ முடியும்? இது போக 3,500 தமிழ்நாடு தேர்வாணையத்துல டிஎன்பிசியில வேலை வாய்ப்பு 3,500 தான். அதுல இந்த அதிமுக ஆட்சி செஞ்ச அரிய பெரிய சாதனை யாரு வேணாலும் எழுதலாம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில இருந்தும் பீகாரி எழுதலாம், குஜராத்தி எழுதலாம், உத்தரப்பிரதேஷ்கார் எழுதலாம், ராஜஸ்தானி எழுதலாம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா வந்து எழுதலாம். வேலை கிடைச்ச பிறகு 2 வருஷத்துல தமிழ் கற்றுக்கலாம். வேலை கிடைச்ச பிறகு அவன் எது தமிழ் படிக்கிறான்? எவ்வளவு அறிவார்ந்த ஆட்சியாளர்களை நம்ம எதிர்கொண்டிருக்கோம்னு பாருங்க. இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு, 3,500 வேலை, 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கான் என் பிள்ளைகள். ஏதாவது அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துக்கு கேள்வியா? விடியல் பயணம் எப்போது தொடங்கியது? இதை எவனாவது கேட்பான்னு வருவானா? ஈவேரா ஐயாவை பற்றி பல கேள்விகள். அதுல என்ன செக்கிழுத்த எங்க பாட்டன் வாவு சிதம்பரனார் அவரு இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்குல தொங்கினவனா? இல்ல எங்க பாட்டன் காமராஜர், எங்க தாத்தன் காமராஜர், எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் மாதிரி தூக்கில் பிரிச்சு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார நாட்டு விடுதலைக்கு. இந்த வாழு மகான் ஒருத்தருங்க நல்ல கண்ண 6 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு சுருட்டுக்கிட்ட சுட்டி மீச முடிய ஒவ்வொன்னா புடுங்கும் போதும் காட்டி கொடுக்காம போராட்டத்தை வெளியேறாம போராடின ஒரு மகன். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் ஏதாவது செஞ்சது உண்டா அவர்கள்? என்னதுக்கு நீ அவரை பற்றி கேள்வி அங்க எது கேட்கிற? கேட்டா அந்த தலைவர், தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு, நாங்க அரசியல் கேள்விகளை தவிர்க்க சொல்லியிருக்கோம். இது என்ன கேள்வி? அறிவார்ந்த கேள்வியா? ஒருத்தன் கூட தேர்ச்சி பண்ண முடியாது தமிழ் இந்த நாட்டின் பிள்ளைகள். 13 லட்சம் பேர் வேலை இல்லாம வெளியில் நிக்கிறான். இந்த 13 லட்சம் பேர் குடும்பம். நான் என்ன கேட்கிறேன், நீ யார்? எங்க அம்மாவுக்கு நீ எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற? என் தங்கச்சிக்கு எதுக்கு புதுமை பெண் 1000? என் தம்பிக்கு எதுக்கு தமிழ் மகன் 1000? எனக்கு வேலை கொடு, நான் எங்க அம்மாவை காப்பாத்துறேன், என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறேன், என் தம்பியை பாத்துக்கிறேன், எனக்கு வேலை கொடு. நீ அதை என்னை வீதியில் நின்று தெருவில் நின்று போராட விட்டுட்டு பொறியியல் படிச்சவன், பொறியியல் இன்ஜினியரிங் மாணவன், இன்ஜினியரிங் பொறியியல் தேர்ச்சி பெற்ற பொறியாளன் வாயில் காவலர் வேலை, வாட்ச்மேன் வேலைக்கு 400 பேர் விண்ணப்பிச்சிருக்கான். அதிமுக சட்டமன்றத்துல அமைச்சர் படிச்சது இருக்கு. சட்டமன்றத்துல வாட்ச்மேன் வேலைக்கு படிச்சுட்டு எல்லா பட்டதாரியும் டாஸ்மாக் கடையில சாராயம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான வேலை இழந்து வீதியில திடுறான். நீ வீடு தேடி போற, நாங்க ரோடு தேடி ஓடியாரோம் போராடுறதுக்கு. பகுதி நேர ஆசிரியர்கள்ல 200க்கும் மேற்பட்ட மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க கொடும் குற்றச்செயல்ல ஈடுபட்டீங்கன்னா உங்க மேல வழக்கு பதிவு செய்யாம நீங்க உங்களை யார் உரிமை கேட்டு போராட சொல்றது? நான் எழுப்புகிற கேள்வி இதுல இது போக நீங்க பாத்துங்க, இது போக இந்த அவர்களுக்கு தங்கச்சி கேட்குறாங்க பாருங்க, நீங்க வழக்கு பதிவு செய்யறது இதெல்லாம் என்ன மாதிரி கொடுமைன்னு பாருங்க. இப்போ இந்த நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள் கேட்கிற உரிமை அவர்களுக்கு இருக்குதா இல்லையா? இது குற்ற செயல், இது குற்றம் அப்படின்னு நீங்க அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துவது, அடைச்சு வைப்பது, முடக்கி வைப்பது என்பது குற்றமானால் நான் வந்து இந்த பணியை நிரந்தரப்படுத்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை கொடுத்தால் குற்றவாளியா இல்லை? அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறது? இந்த நாட்டின் தலைவர் தான் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அவர் மேல இந்த சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லிதான் அவங்க கோரிக்கை, அந்த கோரிக்கை அதுதான். அப்ப முதல் குற்றவாளி யாரு? இதை மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டா நாடு உருப்பட்டுரும். ஆசிரிய வீதிக்கு வந்துட்டான், விவசாயி வீதிக்கு வந்துட்டான், மீன் பிடிக்கிற மீனை வந்துட்டான், மாணவன் படிக்கிற மாணவன் வந்துட்டான். நாட்டை நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றத நம்புற கூட்டம் இருக்கிறவரை இந்த கேடுகட்ட ஆட்சி முறைதான் நிலவும். ஆசிரியர் வீதியில போட்டா மாணவன் எப்படி படிப்பான்? அது மட்டும்
மட்டும் இல்லாம சுதந்திரமா போராடுவதற்கு கூட எங்களுக்கு இடம் கொடுக்கப்படல, அதனாலதான் நாங்க வந்து தொடர்ந்து ஒரு 10 நாளா வீதியில போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க அததான் தங்கச்சி நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு சொன்னது, ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், ஆனால் நாம் விடுதலைக்காக போராடினோம். போராடுவதற்காவது அனுமதித்தார்கள். அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக தான் அவர்கள்ட்ட இருந்தது. அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி, ஒரு சுபாஷ் சந்திர போஸ், ஒரு பகத்சிங் உருவாக முடியாது என் உடன் பிறந்தார்களே. ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் முறை ஒரு பகத்சிங்கோ சுபாஷ் சந்திர போஸோ உருவாக முடியாது. கருவிலே அழிச்சு விடுவான். போராடுகிற உரிமையை கூட மறுக்கிறார்கள். அதுதான் இழந்த உரிமையை போராடித்தான் பெற்றாக வேண்டும். பிச்சை எடுத்து பெற முடியாதுன்னு பாபா சாஹிப் பண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு போதிக்கிறார். இப்ப எந்த வழியில் நின்று எங்க உரிமையை நாங்க பெறுவது? போராட்டம் தான் வாழ்க்கை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிறதா மார்க்சியம் கார்கி. போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறாங்கிறான். நீங்க போராட்டத்தில் இருந்தா உலகம், போராடலைன்னா உலகம் இவ்வளவு மாறுதலை கண்டிருக்காது. அதான் விதி. எங்களை போராடவே அனுமதிக்கலையே. என்ன ஜனநாயகம்? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? எவ்வளவு பெரிய அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெரிய கொலை குற்றம், கள்ளச்சாராயங்காய்ச்சனெல்லாம் வெளியெழுதிக்கிட்டு இருக்கான். மலையை வெட்டி கொண்டு போய் குவாரிங்கிற பேர்ல லட்சக்கணக்கான கோடியை வித்து திங்கிறவன், மனநெல்லி திங்கிறவன், கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன் எல்லாம் வெளியெழுதிடுறான். அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் உள்ள கிடக்குறான். நாமக்கல் மாவட்டத்துல எதை நாமக்கல் மாவட்டத்துல கிட்னி திருட்டு நடைபெறதா ஒரு தகவல் இருக்கு. 3 லட்சத்துக்கு ஏழை மக்கள் எல்லாம் வந்து அவங்கள ஆசை வார்த்தை கூறி கூட்டு போயிட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு கிட்னி எல்லாம் வாங்குறதா ஒரு தகவல் பண்ணி. நான் எப்படி பார்க்கணும்னு நீங்க சொல்றீங்க? இது 1-2 கொடுமையா இருந்தா இது பண்ணலாம். நான் சொல்லிட்டேன், லட்சம் பிரச்சனை இருக்கு. பள்ளி மாணவர்கள் இறப்பதிலேயே நமக்கு சந்தேகம் இருக்குது, அவர்களுடைய உறுப்பு திருடப்படுதுன்னு தான். உங்களுக்கு தெரியுது எதுக்குன்னு. நீங்க இங்க பணக்காரர்கள் இதயத்திற்கு, சிறுநீரகத்திற்கு, இதுக்கெல்லாம் வந்து கண்களுக்கெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப யாராவது வந்தா, நீங்க எல்லாம் ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி மூளை சாவுன்னு ஒரு நோய் நீங்க தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செய்தி கேள்விப்பட்டதுண்டா? மூளை செத்துருச்சுன்னு சொல்லுங்க, நீங்க எனக்கு சொல்லுங்க அண்ணனு. அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இப்ப நடக்குது அப்படின்னா, இங்க சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டுல, இப்ப அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர் அந்த நாட்டின் அமைச்சர் சொல்றாரு பாருங்க, நாம் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றி விட்டோம், இந்தியாவின் சந்தையை பிடித்து விட்டோம்னு பேசுறாப்ல. இந்தியாவின் அப்ப இந்தியா என்ன நாடு இல்ல, ஒரு சந்தை. நாம அவர்கள் உற்பத்தி செய்யற பண்டங்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம் தான். இவன் நல்லா இருக்கான், இவனுக்கு இதயம் 2 கோடி போகும், கண்ணு நல்லா பார்வை, லாங் சைட் ஷார்ட் சைட், தூர பார்வை கிட்ட பார்வை நல்லா இருக்கு, இது ஒரு 1 கோடி போகும். 2 சிறுநீரகம் ரெண்டுமே நல்லா ஃபங்க்ஷன், அது நல்லா இயங்குது, இது ஒரு 2 கோடி போகும். ஹார்ட் ஃபங்க்ஷனிங் அருமையா இருக்கு, இது ஒரு 4 கோடி போகும். நீ இன்னும் ஒரு பண்டம் தான். ஏன்னா ஆஸ்பத்திரியில முடியலன்னு படுத்துப்பாரு, உனக்கு யாரு இல்லைன்னா நான் அனாதைன்னு மட்டும் சொல்லு, காலையில உறுப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு. அப்புறம் அதுல சிறுநீரகத்தை திருடுறானே, சிறுநீரகத்தை திருடுறான். நீரை திருடுனா பூமியில இருந்து, இப்ப மனுஷன் இருந்து சிறுநீரகத்தை திருடுறான். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? திருட்டு பய கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்தா திருட்டுன்னு அப்புறம் திருடாம என்ன நடக்கும்? பகுதி நேர ஆசிரியர்கள்ல இப்படி செய்தியாளர்களையும் தாக்குறாங்கிற செய்தியா கொண்டு போய் சேருங்க, தயவு செய்து சேருங்க. அண்ணனையே பேச வச்சு எல்லாம் திருடணும்னு நினைக்காதீங்க, நீங்களும் கொஞ்சம் பேசுங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம பேருந்து நிலையம், ரயில் நிலையத்துல தங்கி இந்த போராட்டத்துல கலந்துக்கிறதா சொல்றாங்க. வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம திமுக அரசு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன், நான் முதல் குற்றவாளியே முதலமைச்சர் தான் சொல்றேன். அப்புறம் அவர் நிறைவேற்றாம, அவர் நிறைவேற்ற என்ன இருந்தா நிறைவேற்றிருப்பாரு தங்கச்சி. அவர் தான் 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டாரு. இப்ப அதுக்கு மேல நிறைவேற்ற அவருக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவருக்கு வந்த பிரச்சனை, இப்ப வாக்கை காசு கொடுத்து வாங்கி கொள்ள முடியுங்கிற நிலைமை இருக்கு வரை மக்களின் வாழ்க்கையை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட மாட்டார்கள். சாதி மத உணர்ச்சியும் சாராயமும் பணமும் திரைக்கவர்ச்சியும் இருக்கும் வரை இந்த நாட்டில் நல்ல அரசியல், நல்ல அதிகாரம் பிறக்காது. அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். என்னைக்கு பழச்சாறு கடையில் கூட்டம் கூடாமல் திரையரங்குகளில் கூடிச்சோ, என்னைக்கு நூலகத்தில் கூடாமல் பழச்சாறு கடையில் கூடாமல் சாராய கடையில் கூடிச்சோ, திரையரங்குகளில் நூலகத்தில் கூடாத கூட்டம் திரையரங்குகளில் கூடிச்சோ,
என்னைக்கு மொழி இனப்பற்று இல்லாமல் சாதி மதப்பற்று கூடியதோ அன்னைக்கு செத்துச்சு இந்த தமிழ் சமூகம். விளையாட்டு திடலில் கூடாத இளைஞர்கள் கேளிக்கை விடுதிகளில் போதைப் பொருள்களை நுகர்ந்து கொண்டு அந்நிய இசைக்கு ஆடுகிற இந்த பப்பு மாதிரி கிளப்புகளில் போய் கூடுகிற இளைஞர் கூட்டம் பெருகிச்சோ அன்னைக்கு செத்துச்சு இந்த இனம். அன்னைக்கு முடிஞ்சு இவனுடைய நாடு. இதுல நம்ம பேசி இப்போ ஒன்றும் இல்லை. ஒரே வழிதான் இருக்கு இதுக்கு, புரட்சி, ரெவல்யூஷன். எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய மாற்று. இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் வருகிறவர்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள், அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிறார்கள், பிஜேபியை வரவே விடக்கூடாது, அழிக்க வேண்டும் என்கிறார்கள். நாங்கள் ஒரு கோட்பாட்டில் இருக்கோம். இந்த அடிப்படையின் அரசியல் கோட்பாட்டையே தகர்க்கணும்னு நினைக்கிறோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இங்க தேவைப்படுது. இதை ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க. நாங்க இந்த அமைப்பு தப்புங்கிறோம். இந்த அமைப்புக்குள்ள எவன் இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும். ஒரே மணல், ஒரே மண்ணு, ஒரே அச்சு. எவன் உட்கார்ந்து அறுத்தாலும் செங்கல் ஒரே மாதிரி தான் வரும். முதல்ல மண்ணை மாத்தணும், இல்லைன்னா அச்சை மாத்தணும். நான் என்ன சொல்றேன், அச்சை மாத்துவோம்டாங்கிறேன். இதுதான் இங்க இருக்கிறது. இதுக்குள்ள இருந்து திமுகவை ஒழிச்சிடணும். ஏன் ஒழிக்கணும்? திமுகவை ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்? வாரிசு அரசியலின் தொடக்கமே இந்த நாட்டில் காங்கிரஸ். அதை பேசணும்ல, அதை ஒழிக்கணும்ல. அது ஒழிக்கணுமா இல்லையா? ஒழிக்கணும். ஊழல் இல்லாத கட்சி எது? இடி ரைடு போன எல்லா இடத்திலையும் பிஜேபி பணம் வாங்கிருக்கு. தேர்தல் பத்திரத்துல எலக்ட்ரல் பாண்டுல அதிகமா பணம் வாங்கினது பிஜேபி. இரண்டாவது இந்த மம்தா அம்மா, காங்கிரஸ், இந்த கட்சிகள் எல்லாம் வாங்கிருக்கு. ஏன் திமுக கூட வாங்கியிருக்கு. 500 கோடிக்கு மேல ஏன் மார்டின்ட்டே வாங்கியிருக்கு. அவங்களே கணக்குல கட்டுறாங்களே. மகாராஷ்டிரால மராட்டியத்துல 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சு. இது ஊழலா இல்லையா? இது கையூட்டா இல்லையா? இப்ப இதையெல்லாம் ஏன் பேசல? காங்கிரஸ் கட்சி போபாஸ் ஊழலை ஏன் பேசல? காங்கிரஸ் கட்சி ஊழலே இல்லையா? 2G அலைக்கற்ற ஊழல் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில நடந்தது. அதை பத்தி பேசல. ஊழலுக்காகவே ஒரு கட்சியின் தலைவி சிறைக்கு போனது, ஒரு நாட்டின் பதவியில் இருக்கும்போது சிறைக்கு போனது அதிமுக, அதனுடைய தலைவி. ஏன் அதை பேசல? எங்கெல்லாம் ஊழல்? இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது அதெல்லாம் ஒரு வெற்று வார்த்தை. அது சாதாரண ஒரு நேர்மையாளன் ஆட்சியில் அமர்ந்தால் அரை நொடியில ஒழியும். வாங்கினா தொலைச்சு போறவனா வாங்க மாட்டான். இங்க அதெல்லாம் சிக்கல். இங்க அடிப்படையை மாத்தணும். உங்களால யாரால நாளைக்கு நான் முதலமைச்சரா வந்தா மரத்தை வெட்டிட்டா நட்டு வளர்த்துருவேன், நீரை உறிஞ்சிட்டா தேக்கி வச்சிருவேன், இந்த சாலையை போட்டுருவேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவேன், எல்லாருக்கும் தரமான சரியான கல்வியை கொடுத்துருவேன், மருத்துவத்தை கொடுத்துருவேன். ஆனால் மணலை என்னால ஆத்து மலையை எப்படி உருவாக்க முடியும்? ஏன் இந்த கேள்வி யாருக்கும் தோணல? நம் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலைங்கிற புரிதல் ஏன் வரல? இவன் என்னென்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான்? மலையை நொறுக்கி விற்கிறவன் கல்குவாரி முதலாளின்றான். சமூகம் அவனை கொண்டாடுது. மணல் அள்ளி விற்கிறவங்க மணல் முதலாளி, மணல் குவாரி ஓனர்னு அவனை மதிக்குது இந்த நாடு. சாராய ஆலைகளை அரசு விக்குது. அரசு வச்சிருக்கு. இந்த கேட்டா சொல்லும், காமராஜர் அரசு அவர் கை காசை போட்டா படிக்க வச்சாருன்னு சொல்லும். இந்த அரசு முதலமைச்சர் அரசு காசுல தான் படிக்க வைப்பாரு. அவர் அரசாங்க காசில் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார். நீங்க அதே அரசாங்க காசில் டாஸ்மார்க் கடையை கட்டி ஆலையை கட்டி எங்களை குடிக்க வைக்கிறீங்க. ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான். ஒருத்தன் மனித புனிதன், இந்த கூட்டம் மனிதரே இல்லை. விளங்கிக்கணும். திமுகவுக்கு ஓட்டு போடும் ஒண்ணுதான், திருட்டு பையில வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒண்ணுதான் சொல்லி செத்தவன் எங்க தாத்தன் காமராஜ். நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும். ஒரு 2 பிரச்சனை இல்லை. இங்க தகர்க்க வேண்டியது கட்டடத்தை, அடிப்படை கட்டடத்தை தகர்க்கணும். பகத்சிங் அதான் கற்பிக்கிறான். புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகத்தை படைப்பதுதான்ங்கிறான். அந்த புரட்சிக்கு எல்லாரும் தயாராகாத வரை ஆசிரியர் வீதியில் நிற்பான், மருத்துவன் நிற்பான், ஏழை தொழிலாளி நிற்பான், போக்குவரத்து தொழிலாளி நிற்பான், மீனவன் நிற்பான், மாணவன் நிற்பான், உழவர் நிற்பான், துப்புரவு தொழிலாளி நிற்பான், எல்லாம் நிற்பான். நீ சொந்த நாட்டில் அகதி ஆகி கொண்டிருக்கா. எல்லா இடத்தையும் எடுத்து பறிச்சுக்கிட்டு இருக்கான். 8 துறைமுகம், புதிய துறைமுகம், சின்ன சின்ன துறைமுகம் அமைக்க தனியா இருக்கு. கடலை ஒப்பந்தம் கொடுக்குறான். கடலை குத்தகை கொடுக்குறான். எல்லா இடத்துலையும் சிப்காட் தொழிற்சாலை 2000-3000 ஏக்கர், பரந்தூர்ல 5000 ஏக்கர் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்துல பறக்க விண்ணூர்தி இருக்கான்னு கேட்டா யார்கிட்ட பதில் இருக்கு? சொந்தமா விண்ணூர்தி இல்லாத நாட்டில் விண்ணூர்தி போக்குவரத்துக்கு ஒரு அமைச்சர்.
கால்நடை பற்றி கவலைப்படாத ஒருத்தருக்கு கால்நடைத்துறை அமைச்சர், பாலை பற்றி கவலைப்படாத ஒருத்தனுக்கு பால்வளத்துறை அமைச்சர். இது நாடா? இது என்னது? இது கொடுமை நடக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழை அந்த மக்களை அவர்களுடைய ஆசை வார்த்தை கூறி அவங்களுடைய கிட்னிலாம் திருடுறதா ஒரு தகவல் வந்து நியூஸ் சேனல் வெளியிட்டிருந்தாங்க. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை அணுகி கேட்கும்போது இது போல ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதை வந்து தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இல்ல அது வந்து மாவட்ட ஆட்சியர் இப்படி சொன்னது வந்து மிக பொறுப்பற்ற ஒரு பதில். அது அதை ஏற்க முடியாது. அந்த பதிலே குற்றம் இருக்கு, அது கொடுங்குற்றம். இந்த மாதிரி ஒரு ஆட்சியர் சொல்லக்கூடாது. இப்போ நீங்க எளிய மக்கள் அவர்களுக்கு பின்புலம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு, மருத்துவம் பார்க்க வசதி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா இந்த மாதிரி உறுப்புகள் எடுத்து விற்கிறது, அவர்களுக்காக குரல் கொடுக்க, அவர்களுக்காக நின்று போராட யாரும் இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கும். நிறைய இப்படி நடக்குது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய உறுப்புகளை எடுத்து விற்பது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க வந்து இது வந்து எங்கேயாவது ஒண்ணு நடந்தா சரியா? அதே ஆட்சியர் குடும்பத்தில் நடந்திருந்தா ஏற்பாரா? இந்த மாதிரி குற்றச்செயல்கள் வந்து நான் வந்து நாமக்கல் அந்த அந்த பகுதியில தான் நடக்குதுன்னு நான் சொல்லலை, நாடங்களும் நடக்குது. நான் அறிந்தவரை நாடங்களும் நடக்குது. அதை இந்த ஆட்சியாளர்கள் எல்லா அநீதிகளையும் சகித்து கொண்டுதான் இருக்காங்க. தடுக்கணும். உடல் உறுப்பு தானம் வந்து பண்ணலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாலும் அதை வந்து எல்லாரும் பார்க்காம இதை ஏழை மக்களை குறி வச்சு இந்த மாதிரி உடல் உறுப்பை விரும்பி தானம் செய்யறது வந்து எல்லாரும் தான் செய்யறாங்க. இப்ப அம்மா சரோஜாதேவி புகழ்பெற்ற நடிகை இறந்தாங்க, அவங்களுடைய கண்களை அவங்க தானம் செஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. எங்க கட்சியில எல்லாருமே நாங்க உறுப்புகளை தானம் செய்வது, கொடையாக கொடுக்கறது அதெல்லாம் இருக்கு. அதை வந்து அதை நம்ம பாராட்டுறோம், கொண்டாடுறோம். இப்போ நாங்கள் கூட உடல் உறுப்புகளை தானம் செய்கிறோம், உடலையே தானம் செய்கிறதுக்கு அரசு மரியாதையோட அடக்கம் செய்வோம்னு எங்கள் இதில் கூட நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ அதை விட என்ன இருக்கு? ஆனால் இது திருட்டு இல்லை. நீங்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல், எனக்கு தெரியாமல், என்னுடைய ஏழ்மை வறுமையை பயன்படுத்தி, என்னுடைய இயலாமையை பயன்படுத்தி என் உறுப்பை எனக்கு தெரியாமல் எடுத்துட்டு போறதுன்னு எவ்வளோ கொடிய ஒரு களவு திருட்டு. அவங்க கிட்ட 1 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபாய் வரைக்கும் ரேட் பேசிட்டு அதுக்கப்புறம் அதை 10 லட்சம் 15 லட்சம்லாம் கொண்டு போயிட்டு விற்கிறாங்க. அது நடக்கும். மக்கள் அது நடக்கும். வறுமையில் இருக்கிற 2 சிறுநீரகம் இருக்கு, ஒன்னுலயே நீ வாழ முடியும். அதனால 1 கொடுத்துட்டா உனக்கு 4 லட்சம் கிடைக்கும். அப்படிங்கும்போது 1000-500 அல்லாடிக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் ஏழ்மை வறுமையில் இருக்குது, இடிஞ்ச கூரை எடுத்து கட்ட முடியாது, 3 வேளை சாப்பிட முடியாது, அன்றாட செலவுகளுக்கு கஷ்டப்படுற ஒருத்தன் வந்து 3 லட்சம் ரூபா ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஒரு பிள்ளைக்கு கட்டி கொடுக்கலாம், ஒரு பிள்ளைக்கு படிக்க பணம் கட்டலாம் அப்படிங்கன்னா வாழ முடியாத கொடிய சூழலை உருவாக்கிட்டீங்கல்ல. மின் கட்டணம் ஒரு தங்கச்சியெல்லாம் பேசி பாருங்க, 10,000 மின் கட்டணம் வருது, சம்பளமே 12,500 தான். அப்படி இருக்குல்ல. அதனால அவங்க ஏழ்மை விலை போயிருக்கு. மக்கள் வந்து இந்த உடல் உறுப்பை அவங்க வந்து வித்துதான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்ன்ற நிலைமைக்கு தள்ளனதுக்கான காரணம் என்ன? மக்கள் அது இது சொல்றீங்க. இந்தியாவிலேயே அதிகமா கர்ப்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிற தாய்மார்கள் இருக்கிற மாநிலம் குஜராத். நாட்டின் பிரதம அமைச்சருடைய இது, அவரே பல முறை அங்கே இருந்து முதல்வர் ஆண்டிருக்காரு. நீங்க வேணா எடுத்து பாருங்க, புள்ளி விவரத்துல அதிகமா கர்ப்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிற தாய்மார்கள். கர்ப்பப்பையே வாடகைக்கு, வீட்டை வாடகைக்கு விடுறீங்க, கடையை வாடகைக்கு விடுறீங்க. கர்ப்பப்பையை, உயிர் கருவறையை வாடகைக்கு விடுற ஏழ்மை வறுமையில வச்சது யாரு? இல்ல, தமிழ்நாட்டில் நீங்க தான் டெவலப் ஆயிருச்சு, நீங்க தான் வளர்றீல. உலக பணக்காரன் உங்க நாட்டுல தானே இருக்கான். நீங்க தான் வானூர்னு கட்டினா வளர்ந்துரும், துறைமுகம் கட்டினா வளர்ந்துரும், டிஜிட்டல் இந்தியானா வளர்ந்துரும், ஸ்மார்ட் சிட்டினா வளர்ந்துரும், 8 வழிச்சாலை போட்டா வளர்ந்துரும். நீங்க அதுல தானே, நீங்க அதை பத்தி தானே கவலைப்படுவீங்க. தமிழ்நாட்டில் இது போன்ற இந்த சட்டவிரோதமான செயல்கள்லாம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. மண் திருட்டா இருக்கட்டும், சட்டவிரோதமான ஆட்சி இருக்கும்போது நீங்க ஒண்ணு கவனிங்க. ஒரு நாட்டில் நடக்கிற குற்றச் செயல்களை, குற்றம் குறைகளை, தவறுகளை எடுத்து பேசுவது அதுவே குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கிறான்னு பொருளுங்கிறான் எட்வர்ட் ஸ்னோடன். நான் சொல்லலத, ஒரு அறிஞன் சொல்றான். இப்ப நம்ம இந்த உரிமை கேட்கறது குற்றமா கருதப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாட்டை குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கான்னு பொருள்னு சொல்றான். இப்ப அதுதான் இங்க நடக்குது. நீங்க கிரிமினல் கையில சட்டம் ஒழுங்கு இருந்துச்சுன்னா அப்ப நாட்டுல சட்டம் இங்க இருக்கும், ஒழுங்கு இங்க இருக்கும். குற்றவாளி கையிலேயே அதிகாரம் இருந்துச்சுன்னா, திருடன் கையில நாடு இருந்துச்சுன்னா திருடு எப்படி தடுக்கப்படும்? இது ஒரு கேள்வியா? தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிறேன். ஒரு அம்மா பாக்கணும் அங்க
இது இன்னைக்கு இல்ல, பலமுறை அவங்க போராடுவாங்க, சிறைப்படுத்துவாங்க. அந்த போராட்டத்தில் என்னை பங்கேற்க விட மாட்டாங்க. சிறைப்படுத்தும் தூர நின்று கையவாது கட்ட விடுவாங்க. இப்ப இன்னைக்கு அதுவும் இல்லை. அதாவது இந்த கோரிக்கை உங்களுக்கு தெரியும், இது முதல்வர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் பேர்ல தான் அவங்க போராடுவாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த பகுதி நேர ஆசிரியர் பெருமக்களை முழு நேர பணியாளர்களாக, நிரந்தர பணியாளராக பணியமர்த்துவேன்னு கொடுத்த வாக்குறுதி. அது 181 விதி. அதான் அவங்க எடுத்து வச்சு போராடுறாங்க. அதை நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுங்கன்னு கேட்டுதான் இந்த கோரிக்கை. இதெல்லாம் இந்த கோரிக்கையை கேட்டு உரிய எல்லாம் கற்றறிந்த பெருமக்கள், அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அவர்களை அமர்ந்து பேசி இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை செஞ்சு வைக்கணும்னு சொல்லணும். உங்க நம்பிக்கையை இழக்கிறாங்கன்னா 4 ஆண்டு 4.5 ஆண்டு ஆயிடுச்சா, 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது, இன்னும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலையேன்னு அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த போராட்டத்தை கோரிக்கைக்கு ஏற்று நிறைவேற்றாம, போராட்டத்துக்கு மதிப்பளிக்காம காலையில் வந்தவங்க கூட சிறைப்படுத்த இப்படியே 10 நாட்கள் ஓடிச்சு. ஜூலை 8ஆம் தேதி ஆரம்பிச்ச போராட்டம். இப்போ அதனாலதான் நம்ம இந்த போராட்டத்தில் அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து பேசக்கூட ஒருத்தரும் இல்லை. ஏன்னா அவங்க குரல் பேச விடுறது இல்லை. பேசினாலும் போராடுகிற மக்களை தேவையில்லாம வேலை செய்யறாங்கன்னு பாக்குற மக்களின் மனநிலை இங்க இருக்குது. அதனால நம்மை போன்றவர்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்காக உரத்த குரல்ல கத்த வேண்டியது. அதுதான் இப்ப நான் செஞ்சுட்டேன் சார். இப்போ சந்திக்கப்படல, மாலை பிறகு நீங்க வேணா சந்திக்கலாம்னு சொல்றாங்க. மாலை நீங்க சந்திப்பிக்கலாம். மாலை என்னை சந்திக்க விட்டுருவாங்களா? அப்படியே பிரிச்சு நான் என்னை ஒரு இடத்துல நிக்க வச்சு பிரிச்சு அனுப்பிடுவேன். இது எத்தனை தடவை பார்வையற்றவர்கள் உடல் ஊனமுற்ற நம்முடைய மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் தங்கள் கோரிக்கை வச்சு போராடும்போது இரவுல பாறை உந்துகளை ஏற்றி போய் தொலை தூரத்துல இரவுல இறக்கி விட்ட கொடுமை செஞ்சது இந்த 2 கட்சி ஆட்சிகளும். இதுவும் இல்லை, ஒருத்தர் ஜலிச்சம் இல்லை, விடா கொண்டேன் கடா கொண்டேன் என்ன அந்த மாதிரி கோஷ்டிகள் தான் இருக்கு. நீங்க கிளாம்பாக்கத்துல கோயம்பேட்டுல இருந்து தூக்கி கொண்டு அடிக்கல் நாட்டினது யாரு? அதிமுக ஆட்சி. கட்டி முடிச்சு உதயசூரியன் சின்னத்தை பொறிச்சது யாரு? அப்பா சிலை வச்சதாரு அவரு, அவங்க அப்பா பேரை வச்சு. இந்த பரந்தூருக்கு விண்ணுறுதி நிலையத்துக்கு இடத்த கையப்படுத்துறதுக்கு இதெல்லாம் அனுமதி கொடுத்தது யாரு? அதிமுக. அதை செஞ்சே தீர்வம் நிற்கிறது யாரு? திமுக. இது 2 கட்சியில என்ன மாறுபாடு இருக்கு? எங்க தாத்தா காமராஜ் சொன்ன மாதிரி ரெண்டும் ஒரே குட்டையில் ஒரு மட்டை தான். 2 மட்டையும் எடுத்து திருச்சி நாராக்கிறத தவிர இப்ப நமக்கு ஒரு வழி கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின கருத்து என்பது சர்ச்சையா இருக்கு. குறிப்பாக காமராஜர் அவர்கள் கடைசி காலத்துல ஏசி இல்லாம குளிர்சாதன வசதி இல்லாம படுக்க முடியாத நிலையில் இருந்தாங்க. அதுக்காக கருணாநிதி அவர்கள் ஏசி பயணியர் விடுதிகள்லாம் ஏசி வைக்க சொன்னாங்க. கருத்து பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த மாதிரியான சூழல்ல பலர் கருத்து இருக்காங்க. இது பத்தி தாத்தா காமராஜர் அவர்களை அவரோட வாழ்ந்த பெருமக்கள், அவரோடு சிறு பிள்ளையிலிருந்து வாழ்ந்த பெருமக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. எங்கள் மாமா திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் அவரை நன்கு அறிந்தவர்கள் தெரியும். ஒரு காலத்திலையும் அரசு தெரிந்து எந்த ஒரு சலுகையும் கேட்டு பெற்றவர். நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் தானே முதலமைச்சராக இருந்தார். அவர் காலத்துல அவர் குடி வீட்டு போட்டு படுத்துக்கிட்டு மரத்தடியில கட்டில போட்டு படுத்து கிடந்தவன்ட்டு ஏசி கேட்டாரு, தூசி கேட்டாரு எல்லாம் பேசுறது எல்லாம் அவர் இல்லை. அவர் புகழுக்கு கலங்க விளைவிச்சு நாங்க காமராஜருக்கு செஞ்சோம். நீங்க பெரியாரை பற்றி நாங்க பேசும்போதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு வலிக்குது. தமிழர்களுக்கு இருக்கிற பெருமை மிக அடையாளங்களை எல்லாம் அவமதிச்சு அதை சிதைச்சு மூடிடணுங்கிற நோக்கத்தை தவிர அதுல வேற மனச்சான்று இருக்கிற மக்கள்கிட்ட நான் விடுறேன். உண்மையிலே தாத்தா காமராஜர் எனக்கு குடியிருட்டி வேணும்னு எடுத்துருக்காரு. கடைசி காலத்துல கையை பிடிச்சிக்கிட்டு இந்த ஜனநாயகத்தையும் நாட்டை நீங்க காப்பாற்றணும்னு ஜனநாயகத்துக்கும் கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம்? பெத்த தாய் செத்து சிவகாமி செத்து பள்ளி வைக்கும்போது கூட ஒரு சொட்டு கலங்கி கண்ணீர் விடாத என் தாத்தேன் சாராய கடை ஐயா கருணாநிதி அவர்கள் திறந்த போது கதறி அழுதாருன்னா தாயை விட தன் நாட்டை நேசித்தாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சி போச்சு. ஏமா பிடிச்சிட்டு போச்சு? ஐயா சாராயம் காய்ச்சிட்டாங்க. போப்பா இருந்தாலும் அப்படின்னு. ஐயா தெரியாம பண்ண போப்பா, கொலகாரனை கூட மன்னிக்கலாம், ஒரு உயிரை தான் எடுப்பான். உன் புருஷன் சாராயம் காய்ச்சி ஊர் தாலியெல்லாம் அறுத்து விட்டுருவான், அதை மன்னிக்க முடியாதுன்னு சொன்ன மகன். இந்த நாட்டில் சாராய கடை திறந்து 2 பேர் தான் அழுதான். ஒன்று என் தாத்தன் காமராஜ், இன்னொருத்தர் போதறிஞர் ராஜாஜி. அந்த சாராய கடை திறந்தவர் கையில கொடுத்து நீ ஊழல் லஞ்சத்துக்கு 2000 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருந்தவர், ஊழல் லஞ்சத்திலே பிறந்து வளர்ந்தவர். இவற்றை போய் நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுங்கிறாரு. இல்லை சொல்லு பொய்யா பொருந்து சொல்லிட்டு போ. பொய்மையும் வாய்மடை தின்கிற மரியாதை சொல்லு. இதெல்லாம்
இன்னும் காமராஜர் தொண்டைங்க எல்லாம் வேற கட்சியில இருக்கலாம், ஆனா உண்மையான பேரனும் பேத்திகள் லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா உயிரோட இருக்கும்ல. அப்படிலாம் எழுதி தப்பிச்சுட்டு போயிட முடியாது தம்பி. கூட்டணிக்கு பெரிய கட்சி ஒன்று வரப்போறதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது பெரிய கட்சி உங்க கட்சியா இல்ல நீங்க தான் கூட்டணி போறதுக்கான பேச்சு? அவ்வளவு பெரிய கட்சியா? ஆத்தத்துல இல்லைங்கிறீங்க, என்ன பெரிய கட்சிங்கிறீங்க? கூட்டணி அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணு வேற யாரு நமக்கு சரியா வரல.